சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். டிமாண்டி காலனி பார்ட் 2 பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. அருள்நிதியை காப்பாற்ற பிரியா பவானி சங்கர் முயற்சி செய்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அருள்நிதிக்கு ஒரு பிரதர் இருக்கிறது. அவர் மூலியமாவது அருள்நிதியை காப்பாற்றலாமான்னு முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சியில் அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயினாக இந்த படத்தில் மெயினாக நிற்கிறாங்க. அவங்க நடிப்பில் பயம், பதற்றம் இந்த மாதிரி எல்லா காட்சிகளையும் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அருள்நிதியை பொறுத்த வரைக்கும் ரெட்டை வேடம், அதில் ஒரு வேடம் வில்லத்தனம் கலந்த மாதிரி இருக்குது. இருந்த போதும் பிரியா பவானி சங்கர் தான் மெயின் ரோல்னு தெரிஞ்சும் ஹீரோவாக அருள்நிதி நடித்தது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அருள்நிதியின் சித்தப்பாவாக நடித்த முத்துக்குமாரின் நடிப்பில் குறையே இல்லை. அடுத்ததாக அருண் பாண்டியனுக்கு பெரிய வேடம்னாலும் அந்த அளவுக்கு அவர் ஸ்கோர் பண்ணி நடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி கோவிந்த், அர்ச்சனா ரவிச்சந்திரன்னு சின்ன வேடங்களில் நடிச்சிருந்தாலும் குறைவில்லாமல் நடிச்சிருக்காங்க. சீன வேடங்களில் நடித்தவங்களும் ரொம்ப அளவாக நடிச்சிருக்காங்க. இசையமைச்சர் CS சாம்ஸ் பின்னணி இசையை ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காரு. டிமாண்டி கையில் வச்சிருக்க கோல் மூலியமாக ஒரு பின்னணி இசையை அமைச்சிருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவு செஞ்ச ஹரிஷ் கண்ணன் நல்லா அருமையாக படமாக்கியிருக்கார். அதுலேயும் பெரிய உணவகம், ஒரு சின்ன ரூமில் கிளைமேக்ஸ் காட்சின்னு ரொம்ப நேர்த்தியாக படமாக்கியிருக்கார். முதல் பாகத்தை போலவே ரெண்டாம் பாகத்தையும் மிகப்பெரிய வெற்றி படமாக இயக்கிய அஜய் ஞானமுத்துக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.